ஹல்லேலூயான்னு சொன்னா என்னது அர்த்தம்? ஹல்லேலூயான்னு சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு துதி, எல்லா துதி கனம் மகிமையும் உண்டாவதாக. நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம். மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு அழகான நாள், தேவன் படைத்த நாள். என்ன தேவன் படைத்த நாள் வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென், ஆமென், ஆமென். ஏனென்றால் அந்த சந்தோஷம் எங்களுக்கு தருகிறவர் யார்? எங்களுடைய தேவன். எங்களுடைய தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதான சந்தோஷத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியாது. இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் வந்து நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. தேவனுக்குள் இருந்து வருகிறதான சந்தோஷம், மன அமைதி எங்களுக்கு எனது நிறைவானதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறதாக இருக்கிறது. நாங்கள் கடந்த நாட்கள், கடந்த வாரம் என்ன ஒரு அழகான ஒரு என்னது நாங்கள் ஆண்டு விழாவை கொண்டாடினோம். இந்த இடத்துல நிரம்பி வழிந்தது. நான் நினைக்கிறேன் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எத்தனை பேர் சந்தோஷமா இருந்தீங்க போடக்கூடாது? ஆமென். எத்தனை பேர் போல இருந்தாங்க இங்க இன்னைக்கு? நாங்கள் 200 சாப்பாடு தான் ரெடி பண்ணோம். ஆனால் 225-30 போல சாப்பாடு மட்டும் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது. அப்போ அந்த அளவு இந்த இடத்துல வந்து ஆட்கள் நிரம்பி வழிந்தார்கள். எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமை பெற்றது. ஆமென். எங்களுடைய நாமம் அல்ல, நாங்கள் அல்ல, தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். இது ஆரம்பம் மாத்திரமே. இந்த சபையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென், ஆமென். இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போறார். இது ஆரம்பம் மாத்திரம்தான். எங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறார் ஆண்டவருடைய மகிமைக்காக. அப்போ இன்றைய நாளில் நாங்கள் வாசித்தோம். நாங்கள் 3 வசனங்களை வாசித்தோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசித்தோம். சங்கீதம் 42வது அதிகாரத்தை நாங்கள் வாசித்தோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் இந்த சுவிசேஷ வாசகத்தை நாங்கள் வாசித்தோம். இந்த நாளிலே நான் இந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்தை பற்றி உங்களோட கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எத்தனை பேர் இந்த லூக்கா 8ஆம் அதிகாரத்தை வாசிச்சிருக்கீங்க? வாசிச்சவங்க சொல்லுங்க பாப்பா, எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க இந்த 8ஆம் அதிகாரத்தை? வாசிச்சிருக்கீங்களா? இந்த 8ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் அதிகாரத்துக்குள்ள அநேக சத்தியங்களை சொல்லப்படுது. இந்த லூக்கா புத்தகத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா, லூக்கா புத்தகத்தை எழுதினவர் யார்? பரிசுத்த லூக்கா. பரிசுத்த லூக்கா எப்படியாப்பட்டவர்? அவருடைய ப்ரொஃபஷன் இல்லை, அவருடைய தொழில் என்ன? டாக்டர். அவருடைய வைத்தியர். அப்போ அவர் வந்து என்னது, லூக்கா புத்தகத்தை எழுதக்குள்ள ஒரு வைத்தியர் இல்லாட்டா அவர் அறிவாளி இல்லாட்டி ஒரு படித்தவர். என்ன ஒரு டாக்டர்னு சொன்னால் அவர் கொஞ்சம் படித்தவர். அப்போ அந்த கண்ணோட்டத்தில் தான் எழுதியிருக்கிறார். அப்போ நீங்கள் இந்த 8வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் 3 வசனங்களை 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல வந்து சொல்லப்படுகிறது 8ஆம் அதிகாரம், பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடைய கூட இருந்தார்கள். இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தாங்கன்னா, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போயிட்டு என்னது சுவிசேஷங்களை நற்செய்தியை அறிவிக்கிறார். 12 பேர் அவரோட இருக்கிறாங்க. யார் இந்த 12 பேர்? அவருடைய சீசர்கள். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அநேக பொறுப்புல இருக்கிறவங்கன்னு சொன்னா யாரு? அரசு என்னது உத்தியோகஸ்தர்கள். அந்த காலத்தில் இருந்ததான அரசு உத்தியோகத்தர்கள் அநேகர் அந்த நாட்களில் என்ன செஞ்சாங்களாம், தேவனை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவனை பின்பற்றினார்கள். இப்போ இந்த முதல் 3 வாசல்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், யார் யார் ரட்சிக்கப்பட்டாங்க, யார் யார் தேவனுக்குள்ள வந்தாங்க, யார் யார் தேவனால் நடத்தப்பட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் நீங்க லூக்கா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னு சொன்னால், அதில் என்ன சொல்லப்படுகிறது? 4ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். இதை வந்து நாங்கள் எல்லாரும் கேட்டிருக்கோம். இந்த கதையை என்ன கதை? ஆண்டவர் வசனத்தை பற்றி கதைக்க கூட நாங்கள் அந்த கதையை கேட்டிருக்கோம். என்னது? விதைக்கிறவனுடைய கதை. விதைக்கிறவனை குறித்ததான உவமை அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல வந்து ஒரு விதைக்கிறவன் விதையை விதைக்கிறான். ஒரு சில விதைகள் இங்கே வழி அருகே விழுகிறது. வழி அருகிற விழுகிற விதைகள் என்ன செய்யுது? பறவைகள் வந்து என்ன செய்யுது? கொண்டு போகுது. இந்த பறவைகள் விதைக்கிற விதை என்னது? விதை எதை குறிக்கிறது?
விதை எதை குறிக்கிறது? தேவனுடைய வார்த்தை குறிக்கிறது. விதைக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்துவானவர் தான் விதைக்கிறார். அந்த விதைக்கிற விதை வந்து தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அப்ப இந்த பறவைகள் யாரு? பறவைகள் யாரு? சத்துரு, பிசாசானவன். பிசாசானவன் என்ன செய்யறான்? ஆண்டோட வார்த்தையை கேட்க விட மாட்டான். என்ன பிள்ளை இந்த பாருங்க, ஆண்டோட வார்த்தையை கேட்க விட மாட்டான் பிசாசு. ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி உங்களை திசை திருப்ப பார்ப்பான். விளங்குதா? ஆண்டோட வார்த்தை கேட்க விட மாட்டான் பிசாசு. இப்போ நீங்க குழப்பம் பண்றீங்கன்னு சொன்னா என்னது? அர்த்தம் என்னது? பிசாசு உங்களை வந்து பயன்படுத்துறான்றது தான் அர்த்தம். நீங்க வார்த்தையை வாசிக்கும் பொழுது, வார்த்தையை கேட்கும் பொழுது குழப்பம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா என்னது? நல்ல விஷயமா அது இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவ செயல்படணும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில செயல்படணும். அப்ப இந்த யாரு பறவைகள் யாரு? சத்துரு, இல்லை பிசாசை குறிக்கிறது. மற்றது வந்து என்னது? கற்பாறைகள் மேல விதைக்கப்படுது. கற்பாறைகள் மேல விதைக்கப்படும் பொழுது என்னது? அது என்ன நடக்குமா? கொஞ்சம் காலம் முளைச்சி வரும். முளைச்சி வந்து கொஞ்சம் காலம் போக்குள்ள என்ன நடக்குமா? அது காஞ்சி போயிடும். முள் புதர்களில் விதைக்கப்படுகிறதான இதுகள் என்ன செய்யும்? வளரும். ஆனால் என்னது? கொஞ்சம் காலம் போக்குள்ள அந்த முள் செடிகள் எல்லாம் போட்டு அதை வந்து மூடி மறைச்சி அது இல்லாமல் ஆக்கிடும். அப்போ இது என்னத்தை குறிக்குது? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆக்களை பார்த்துக்கலாம். பாருங்களேன் கொஞ்சம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி. எப்படி இருப்பாங்க? ரட்சிக்கப்பட்ட புதுசு, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசாக இருக்கீங்க. முதல் காலத்துக்கு நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரை நாங்கள் முதல் அறிந்து கொண்ட நாட்கள், அந்த அனுபவம், அந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவருக்குள்ள எப்படி இருந்தோம், இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கும் ஆண்டவருக்குள்ள தான் இருக்கீங்க. அதனால சந்தோஷம் சரியா? ஆனால் என்ன செய்யறாங்கன்னா, மாம்சத்தின்படி உற்சாகமாய் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வாங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவருடைய வார்த்தை நல்லா கேட்பாங்க. அந்த கோகா கோலா போத்தல் கண்டிருக்கீங்களா? எப்படி இருக்கும்? திறந்தோடனே புஷ்ஷுன்னு மேலே வரும். அதுக்கப்புறம் என்ன செய்யும்? அப்படியே இல்லாமல் போயிடும். விளங்குதா? அந்த கோகா கோலா போத்தல் மாதிரி தான் மாம்சத்தின் உற்சாகம். மாம்சத்தின் உற்சாகப்படி ஆண்டோடைய வார்த்தை வந்து புதுசாக இருக்குது. ஆண்டோரை புதுசாக அறிஞ்சிக்கிறோம். அப்போ வந்து ஆண்டோருக்குள்ள நாங்கள் என்னது ரொம்ப பெலனாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் காலம் போக்குள்ள என்ன செய்ய நடக்கும்? பழைய புருடி கதவை தொழின்ற மாதிரி என்னது வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டரை விட்டு விலகி போயிடுவாங்க ஒரு சிலர். சரியா? இன்றைக்கும் அப்படியான ஜனங்கள் இருக்கிறாங்க. வார்த்தையை கேட்டுட்டு வார்த்தையை கேட்கும் போதே பறிச்சுக்கிடுவாங்க பிசாசு ஒரு சிலர். வார்த்தையை கேட்கறதுக்கு ஆயத்தமா இல்லை. இப்போ இன்றைக்கு நான் பிரதர் ஹென்ரியோட வரும்போது நாங்கள் 2 பேரும் காய்ச்சிக்கிட்டு வந்தோம். சபைக்கு போகக்குள்ள நாங்கள் ஜெபம் பண்ணி எங்களை ஆயத்தமா சபைக்கு கொண்டு வரணும். இதுதான் உண்மை. இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நாங்கள் அந்த வார்த்தையை உண்மையாக கேட்கணும், உணர்வுபூர்வமாக கேட்கணும். அந்த வார்த்தைகளை நாங்கள் என்ன செய்யணும்? உணரணும். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும். ஆனால் என்ன செய்யப்படுது? இந்த வழியோரமாக விழுந்ததான விதைகளை வந்து பிசாசு வந்து என்னது முளைக்கவே விடலை, எடுத்துட்டு போயிருது. பறவைகள் எடுத்துட்டு போகுது. அப்ப இன்றைக்கு வந்து நாங்க ஆளுடைய வார்த்தை கேட்கறதுக்கு செவிகளுக்கே நாங்க போட்டுக்கொள்றதுல ஒரு சிலர் விளக்குதா பிள்ளைங்க. நான் இந்த இடத்துல வந்து எனது தொண்டை தண்ணி வத்துற வரைக்கும் கத்துவேன். ஆனா ஒரு சிலருக்கு கணக்கே இல்லை. அவங்களோட பாட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. விளக்குதா? அப்ப என்ன பிசாசு வந்து இந்த செவியில இருந்து உள்ளுக்கு போகவே விடாது, பறிச்சுக்கிட்டு போயிடும். விளங்குதா? இப்ப நான் இன்னைக்கு பிரசங்கம் முடிஞ்சு உங்க எல்லாத்துக்கிட்டே கேட்டேன்னு சொன்னா இன்னைக்கு நான் என்னத்தை பிரசங்கம் பண்ணேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லுவீங்க? இதுதான் இன்னைக்கு பிரசங்கம், இதுதான் ஆண்டோடைய வார்த்தை, இதுதான் எனக்கு பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லுவீங்க? விளங்குதா? அப்ப நாங்க ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, ஆலயத்துக்கு வரும் பொழுது நாங்க ஜெபத்தோட கூட வரணும், ஆயத்தமா வரணும். என்னத்துக்கு? தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு. இப்ப மற்றது வந்து சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுகிறது, நல்ல பலன் தருகிறது. இன்றைக்கும் என்னது? கர்த்தருடைய வார்த்தையினாலே என்னது மனம் மாற்றம் பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அதனாலதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லி வார்த்தை சொல்லுங்க. இன்றைக்கு நாங்கள் ஒரு சிலரா இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல ரசிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர்? போன வாரம் கண்டோம். எத்தனை பேர் இந்த சபைக்குரியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சென்ற வாரம் நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம். அதுதான் எங்களுக்கு சாட்சி. என்ன, அவங்க எல்லாரும் வந்து இந்த சபைக்கு வந்தவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, இந்த சபையில இருந்தவங்க, இந்த சபையில வழிநடத்தப்பட்டவங்க. ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம்?
அது தேவனுடைய வார்த்தை வந்து சத்தியமான வார்த்தை. என்ன அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர், நீங்கள் மாத்திரமே. விளங்குதா? அப்ப நல்ல நிலம் என்று சொல்லும் பொழுது ஒரு சிலர் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி தன்னுடைய ஜீவங்களை மாற்றிக்கொண்டு தேவனுக்குள்ள பலன் தருகிறவர்களாக, தேவனுக்குள்ள நித்தியமா வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். சரியா? அப்ப லூக்கா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னது அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, இந்த அந்தகாரத்தை பத்தி கதைக்கப்படுது. அந்தகாரத்தையும் ஒளியையும் பத்தி கதைக்கப்படுது. நாங்க ஒரு விளக்கை ஏற்றி ஒரு பாத்திரத்துக்குள்ள நாங்க மறைச்சு வைக்க மாட்டோமே, வைக்கிறோமா? இல்லை. கட்டலுக்கு கீழே கொண்டு போயிட்டு வைப்போமா? இல்லை. நாங்கள் என்ன செய்வோம், அது நல்லா இந்த எல்லோருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக எங்க நாங்கள் வைப்போம், அதை விளக்கு தண்ணின் மேல வைப்போம். விளங்குதா? அப்ப வெளியரங்கம் ஆகாத ரகசியங்கள் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை என்று சொல்லப்படுது. அப்ப நாங்கள் வெளிச்சத்தை, தேவனுடைய வெளிச்சம் வரும் பொழுது என்ன செய்யப்படுதான், எல்லாமே மறைக்கப்பட்டதான விஷயங்கள் எல்லாமே வெளியரங்கமா வருது. விளங்குதா? அப்ப நாங்க தேவனுடைய அந்த தேவனுன்றதான ஒளி எங்களுக்குள்ள வரும்பொழுது எங்களுடைய மறைவான எல்லாமே இல்லாம போகுது, வெளியரங்கமா எல்லாமே வருது, பிரசித்தம். அப்ப அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா லூக்கா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல 22வது வசனத்தை வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய தாயார் மரியாள் வந்து அவரை சந்திக்க வராங்க. அந்த இடத்துல வந்து அவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன செய்யறாரு, தன்னுடைய சொந்தங்களை விட தன்னோட சேர்ந்ததான சொந்தங்களை வந்து என்ன செய்யறாரு, தன்னுடைய நெருங்கிய சொந்தங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். என்ன? அப்ப இன்றைக்கு வந்து நாங்கெல்லாம் அந்நிய ஜனங்களா இருந்த ஜனங்கள், நாங்க எல்லாமே அந்நிய ஜனங்களாக இருந்தவங்க. நாங்க பிறப்பிலேயே எத்தனை பேர் ரசிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுங்க பக்கம் கையத்துக்கு காட்டுங்க. நான் பிறக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் சொல்லி அன்று வந்து பிறக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் தான். ஏன்னு சொன்னா அவர் தகப்பன் ஒரு ஃபாதர். சரியா? அப்ப இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கீங்க பிறப்பிலேயே ஆண்டவரை இந்த கிறிஸ்தவனா பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? புரியுதுண்ணா? நாங்க எல்லாரும் இடையில வந்து தேவனை அறிஞ்சு கொண்டவங்க. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா என்னுடைய தாய் தகப்பன் 2 பேரும் பௌத்தர்கள். ஆனா இடையில வந்து நான் 13 வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். சண்டே ஸ்கூல் இந்த பிள்ளைகள் மாதிரி நானும் போயிட்டு சண்டே ஸ்கூல்ல உட்கார்ந்துருப்பேன். நான் ஸ்கூல் போறேன். அப்ப அந்த காலத்துல என்ன தகம் பாசல் சொல்லுவாங்க, ஏன்னா பாசலைகள் நடக்கும். அப்ப நான் வீட்டுக்கு சொல்லிட்டு போறது வந்து தகம் பாசல் தான் போவேன். ஆனா எங்க போறது, சர்ச்சில் போயிட்டு சண்டே ஸ்கூல்ல உட்கார்ந்துருப்பேன். சரியா? கொஞ்ச நாள் இப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு நாள் வந்து என்ன நடந்துச்சு சொன்னா, பன்சலையில் ஆளுநர் வந்து எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்காரு, எங்க உங்களோட மகன் பன்சல் பக்கம் வர்றதுக்கு ஆண்டலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ சொல்லி நீ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வருவார் தான் தான் பாசலுக்கு, ஏன் இன்றைக்கு வரலையா அப்படின்னு. இல்லை அவர் வர்றதே இல்லை அப்படின்னு. அப்புறம் வந்து வீட்டில் வந்து விசாரிச்சுட்டு எனக்கு செம்ம அடி அன்னைக்கு. சரியா? ஆனால் அப்பயும் நான் விடலை, சபைக்கு வர்றதை விடலை, ஆண்டரை தேடி வர்றதை விடலை, சண்டே ஸ்கூல் வர்றதை விடலை. அந்த 13 வயசுல நான் ஆண்டரை உறுதியா பிடிச்சு கொண்டேன். விளங்குதா? அப்ப பாருங்க, அந்த ஆண்டவருக்கு எங்களை நெருங்கிய நண்பர்கள், நாங்கள் அந்நியர்களா இருந்தோம். ஆனா இன்றைக்கு வந்து அவர் எங்களை என்ன செய்றாரு, தன்னுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கிறார். விளங்குதா? எங்களுக்கு அந்த புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறார். விளங்குதா? இதுதான் உண்மை. அப்ப லூக்கா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் எங்க போறாங்க, படகுல ஏறி போறாங்க. படகுல போக்குள்ள என்ன நடக்குது, புயல், என்னது, சுழல் காற்று உண்டாயிடுச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க, சீசர்கள் என்ன செஞ்சாங்க, பதட்டம் அடைஞ்சு கலங்கி, இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, படகுல ஒரு பக்கமா போயிட்டு அவர் தூங்குறாரு, அவர் பேசாம தூங்கிட்டு இருக்காரு. அப்போ சீசர்கள்லாம் கலக்கம் அடைஞ்சு என்ன செய்யறாங்க, போயிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, ஐயோ நாங்க என்ன செய்யறோம், நாங்க அழிய போறோம், நாங்க வாழ்ந்துப்போம், இல்லாம போகிறோம், நீங்க இங்க வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அப்ப என்ன செய்யறாரு, ஜலத்தின் கொந்தளிப்பையும் அவர் என்ன செய்யறாரு, அந்த காற்றையும் அவர் அதற்றி இந்த இடத்த வந்து அந்த நிலை அமைதிப்படுத்துறார். விளங்குதா? அப்ப
நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாக வந்த சுழல் காற்றுகள், புயல்கள் என்ன செஞ்சாராம்? தேவன் அதட்டுகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள எங்களை என்ன செய்தாராம்? வழிநடத்துகிறார். அப்ப இன்னைக்கு நாங்க வாசிச்ச வசனம் என்னது? இன்னைக்கு நாங்க வாசிச்ச வசனம், ஆண்டவருக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. பிறகுதான் அவருக்கு செய்ய முடியாத விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அந்த காற்றை அதட்டினவர், புயலை அதட்டினவர், லாசருவை மரித்தூரிலிருந்து எழுப்பினவர் எங்களுடைய தேவன். அவருக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்ப என்னன்னு தான் சொன்னேன், இந்த 8ஆம் அதிகாரத்துல அநேக ரகசியங்கள் இருக்குது, அநேக சத்தியங்கள் இருக்குது. அப்ப நாங்க தேவனுடைய வார்த்தைகளை இப்ப நான் நேற்று இந்த 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் தான் இன்னைக்கு நாங்க வாசிக்க வேண்டிய வசனம். அதை மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு விளங்குதில்லை, இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதுக்கு முதல் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒண்ணுமே விளங்கல. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், முதல் வசனத்துல இருந்து தொடர்ந்து வாசிச்சுட்டு வந்தேன். வாசிச்சுட்டு வரக்குள்ளதான் எனக்கு தோணுச்சு, ஐயோ அந்த 8ஆம் அதிகாரத்துல பாருங்க இவ்வளவு சத்தியங்கள் இருக்குது, இவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்குது. முதல் வசனத்துல தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அதிகாரம் பூராவும் ஆண்டவர்களுக்கு புதிய விஷயங்கள், சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். சரியா? இப்ப இந்த 26ஆவது வசனத்துல இருந்து 39ஆவது வசனத்து வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது அதுல என்ன சொல்லப்படுது? அவர்கள் அந்த பேரு வருது இல்ல வாயில, என்னது, கதரனுடைய என்னது அந்த நாட்டுக்கு வந்தாங்க. அந்த கடல்ல பயணம் செய்து, படகுல ஏறி கடல்ல பயணம் செய்து அவங்க என்ன செய்றாங்க, கலிலேயா நாட்டில் இருக்கிறதான அந்த நகரத்துக்கு வராங்க. சரியா? அப்ப 27ஆவது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்லப்படுது? 27ஆவது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம் நாங்க. 27ஆவது வசனம், அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் வேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு. இப்ப என்ன செய்யறாங்க, இந்த நாட்டுக்கு இவங்க வாராங்க. வரக்குள்ள என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு எதிராக யார் வாரது? ஒரு மனுஷன் வாராங்க. அந்த மனுஷன் எப்படியாப்பட்டவர்? அவர் நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்கினவனுமாய் இருந்த ஒரு மனுஷரை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லப்படுது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்ததான குணாதிசயங்கள் சொல்லப்படுது. என்னது? அவன் என்னது? அவன் பிசாசினால் பிடிக்கப்பட்டவன், பிசாசினால் பிடிக்கப்பட்டவன். ரெண்டாவது அவன் வஸ்திரம் தெரியாமல் இருந்ததான ஒரு நபர். மூன்றாவது அவன் வீட்டுல தங்குற மனுஷன் கிடையாது. எங்க தங்குறது? கல்லறையில தான் தங்கி இருக்கிறான். சரியா? அப்ப இதுல தெளிவா சொல்லப்படுது என்னது? இவன் பிசாசினால் என்ன? பிசாசு பிடித்தவன். விளங்குதா? பிசாசு பிடித்தவன் அப்படியாது. பிசாசு பிடிச்சவங்க தான் இப்படி குழப்பம் பண்ணுவாங்க ஆண்டோடைய ஆண்டோடைய வாசனங்களை சொல்லுங்க. விளங்குதா? ஏன்னா ஆண்டோட வார்த்தையை கேட்டுட்டு இருக்க அது பிசாசு கேட்க விட மாட்டாங்க. ஆண்டோட வார்த்தையை கேட்க விட மாட்டான். ஏதாவது செஞ்சு ஆண்டோட வார்த்தையை கேட்காம பண்ணதான் பார்ப்பாரு. நீங்க கேட்கறதெல்லாம் மற்றவங்களை கேட்க விடுறதும் இல்லை. அதுதான் பிசாசு கிடையாது. சரியா? அதனால பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. விளங்குதா? சரி. அப்ப இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க, பிசாசுனால் நடத்தப்படுகிறதான ஒரு மனுஷன் எப்படியாப்பட்ட மனுஷனா இருப்பான்னு சொல்லி இந்த இடத்துல விளக்கமா சொல்லப்படுது. இப்ப பிசாசினால் நடத்தப்படுகிறதான மனுஷன் அவன் குணாதிசயங்களை பாருங்க. ஒன்று என்னது? பிசாசு பிடிச்சவன், வஸ்திரம் தெரியாதவன், நிர்வஸ்திரமா இருக்கிறான். மற்றது அவன் வீட்டுல தங்குறது கிடையாது. அவனுக்கு இருக்கிறது வீடு ஒண்ணு கிடையாது. அவன் எங்க இருக்கிறான்? பிரேத கல்லறையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்ப பிசாசு பிடித்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லிதான் இந்த இடத்துல இந்த வசனத்துல எங்களுக்கு சொல்லப்படும். இந்த மனுஷன் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்துறதுன்னு ஒரு பிசாசு பிடித்தவன். அப்ப சரி, இன்னும் ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன். பிசாசுன்னு சொல்றோம் தானே? பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறானா?
இருக்கிறான், இன்றைக்கும் இருக்கிறான், இப்பயும் இருக்கிறான். சரியா? இப்போ என்கிட்ட உட்கார்ந்து நின்றுகிட்டு இருக்கிறான். விளங்குதா? நான் பிரசங்கிக்க கூடாதுன்றது தான் அவன்கிட்ட நோக்கம். நான் பிரசங்கிக்க கூடாது, அதுதான் அவன்கிட்ட நோக்கம். நான் பிரசங்கிக்கிற பிரசங்கம் நீங்க கேட்கக்கூடாது, அது அவனுடைய நோக்கம். கேட்டாலும் பரவாயில்ல, அந்த என்னது பறவைகளை மாதிரி வந்து பொறுக்கிட்டு போயிடுவோம். இல்லாட்டி என்னது கற்பாயில் உள்ள விதைய மாதிரி கொஞ்ச நாள் கேட்டுக்கிட்டு நல்லா இருக்கும். அப்புறம் என்ன செய்யப்படும், மறுபடியும் இழுத்துட்டு போயிடுவோம் பழைய நிலைக்கு. விளங்குதா? அப்போ பிசாசு பலவிதமான முறையில் மனுஷனுடைய வாழ்க்கையில செயல்படுகிறான். விளங்குதா? மனுஷனுடைய வாழ்க்கையில செயல்படுகிறான். அப்ப பிசாசின் பிடியும் இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த பரிசுத்த லூக்கா வைத்தியர் அவர் நம்புறார் பிசாசுன்றவன் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த பிசாசு பிடியும் வியாதிகளும் வெவ்வேறானது என்று இவன் வந்து என்ன செய்யறார், இந்த லூக்கா என்ன செய்யறாரு, பிசாசு பிடியும் நோயும் ரெண்டு விதமான காரியங்கள்ன்றதை வந்து தெளிவா இந்த புத்தகத்துல வந்து காட்டுகிறார். பிசாசு பிடின்றது வந்து ஒரு நோயா? நோய் கிடையாது. நோய்கள் இருக்குது, கூட்டு நோய் இருக்குது, வேற என்னது ஹார்ட் அட்டாக், ப்ரெஷர், டயபெட்டிக், இப்படி நோய்கள் இருக்குது. ஆனா நோய் வேற, பிசாசு பிடின்றது வேற. பிசாசு பிடின்ற ஒரு என்னது வெளி இறங்கமா காட்டப்படுகிறதால ஒரு லட்சணம் இல்லாட்ட என்னது லட்சணம் லட்சணத்தவங்க சமாளாட வியாதி. தொடர்ந்து சிகரெட் குடிக்கிறவனுக்கு என்ன நடக்கும்? புற்றுநோய் வரும். இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கத்துல யார் தொடர்ந்து அவனை வச்சிருக்கிறது? அப்ப பிசாசு பிடிப்பது வந்து ஒரு விஷயம், நோயின்றது வந்து இன்னொரு விஷயம். அப்ப நாங்க இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். யாருக்காவது நோய் வந்த பிடிப்பான்னு நாங்க என்ன சொல்லுவோம், ஐயோ பிசாசு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. நோய்னா நோய், பிசாசு பிடின்றது பிசாசு பிடி. அப்ப இந்த இடத்துல வந்து இந்த லூக்கா சுவிசேஷத்தை எழுதின இந்த டாக்டர் இந்த வைத்தியர் வந்து தெளிவா வந்து பிசாசு பிடின்றதும் வியாதியும் வந்து ரெண்டு விதமான காரணம்ன்றதை வந்து தெளிவா விளங்கப்படுத்துறார். விளங்குதா? அப்ப பிசாசு பிடியில் இருப்பது என்பது வந்து ஒரு புற்றுநோய் போலவும் குஷ்ட ரோகத்தை போலவும் இருக்கிறது. விளங்குதா? அது உண்மையானது. பிசாசு பிடின்றது வந்து உண்மையானது. அது வந்து ஒரு புற்றுநோய் மாதிரி இல்லாட்டி ஒரு குஷ்ட ரோகம் மாதிரி என்ன செய்யும், நாளுக்கு நாள் என்ன செய்யப்படும், அது வந்து அதிகரிக்கும். புற்றுநோய் என்ன செய்யப்படுமா? இப்போ இந்த 2-3 வாரத்துக்கு முதல் என்னுடைய சித்தப்பா ஒய்ஃப்ட சித்திட ஹஸ்பண்ட், அவருக்கு வந்து தொண்டையில தான் வருத்தம் இருந்துச்சு. சரியா? அப்போ நாங்கள் நெடு நாட்களாக சொல்லிட்டு இருந்தோம், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம். அப்போ இப்போ போன மாதம் போன பிற்பாடு தொண்டையை தான் செக் பண்ணாங்க. ஆனால் அவருக்கு வந்து தொண்டையில் பிரச்சனை கிடையாது. அவருக்கு வந்து ஒரு என்னது புற்றுநோய் ஒன்று இருக்குது. புற்றுநோய் தான் பிரச்சனை. இப்போ இந்த ஸ்பைரல் இந்த முதுகெலும்பு எல்லாத்துலேயும் பரவிடுச்சான் புற்றுநோய். ஆனால் தொண்டையில தான் இது என்னது சயின்ஸ் என்னது காணப்படும். தொண்டை வருத்தம் தான் வந்துச்சு. புற்றுநோய்ன்றது வந்து இடத்துக்கிட மாறும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவுறது தான் செய்யும். அவன் பிசாசுடைய பிடிச்சவனுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சா அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பிசாசு செய்வான், அவனை அழிவுக்கு எடுத்துட்டு போறான். சரியா? அப்ப பிசாசு பிடிச்ச மனுஷன் வந்து என்ன செய்யறான், முதலாவது சரீர பிரகாரமா அலக்கழிக்கப்படுகிறான். விளங்குதா? சரீர பிரகாரமா அலக்கழிக்கப்படுகிறான். மட்டும் இல்லாமல் மனநிலையிலும் அலக்கழிக்கப்படுறான். பிசாசு பிடிச்சவன் வந்து சரீர பிரகாரமாகவும் அலக்கழிக்கப்படுறான், மன ரீதியாகவும் அவன் என்ன செய்யப்படுறான், அலக்கழிக்கப்படுகிறான். அது மட்டும் இல்லாமல் பிசாசு பிடித்தது மூலமா சரீரத்துக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பை விட அதிகமான பாதிப்பை வந்து எதுக்கு ஏற்படுத்துது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. விளங்குதா? நோய் வந்தா சரீர பிரகாரமா தான் அது தாக்கப்படுது. ஆனா பிசாசு வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தான் தாக்குது, உங்களுடைய ஆவிக்கு தான் தாக்கத்தை ஏற்படுத்துறோம். விளங்குதா? அப்ப ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை கெடுத்து நித்தியமான அழிவுக்கு அவனை இழுத்துட்டு போறதுதான் பிசாசு செய்யுது. ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆவியை கெடுத்து அவனை நித்திய அழிவுக்கு
எடுத்துட்டு போறது தான் பிசாசுடைய வேலை. இப்போ இந்த மனுஷன் வாழ்க்கையை பாருங்க, இந்த மனுஷன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மனுஷன் வாழ்க்கையில இருந்து அது எங்களுக்கு புரியுது. நீங்க இந்த லூக்கா 9ஆம் அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. இந்த 9வது அதிகாரத்துல வந்து அசுத்தாவிகளும் பிசாசுகளும் என்று ஒன்று என்று தெளிவுபடுது. அசுத்தாவிகளும் பிசாசுகளும், இந்த ரெண்டு அசுத்தாவிகள் பிசாசு ரெண்டும் ஒன்றுதான்றது வந்து தெளிவா அவர் வந்து விளங்கப்படுத்துகிறார் 9வது அதிகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா. அப்போ இந்த பிசாசு பிடித்த நபர் லேகியோன்னு சொன்னா ஒரு பிசாசு இல்லை, பலவிதமான பிசாசுகள் அவனுக்குள்ள அநேக பிசாசுகள் இருக்கிறனால தான் அவனுக்கு லேகியோன்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. விளங்குதா? லேகியோன்ற பேருடைய அர்த்தம் என்னது? அநேக பிசாசுகள் அவனுக்குள்ள இருக்குது, அதனாலதான் லேகியோன்னு அவனுக்கு பேர் வச்சிருந்தாங்க. அப்ப இந்த பிசாசு பிடிக்கிறவன் பாருங்க, அவன் லட்சணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் வந்து உடை இல்லாமல் கல்லறையிலே இருந்தான். உடை இல்லாமல் இருந்தால் கல்லறையில தான் வாழ்ந்தான், வீட்டுல தங்கல. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த மனுஷனா இருந்தா அந்த மனுஷனுக்கான ஒரு தனித்தன்மை ஒன்று இருக்கும் தானே, தனித்துவம் ஒன்று இருக்கும் தானே. தனித்துவம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தன்மை ஒன்று இருக்கும். சரியா? அப்ப இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தனித்தன்மை வந்து அழிக்கப்பட்டதாக காணப்பட்டது. அவனுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. தனித்தன்மை இருக்கும்னு சொன்னா அவன் வந்து உடுப்பு உடுத்தாம இருப்பானா? நான் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குன்னு, எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. இப்போ நான் இன்னைக்கு என்ன செய்யறேன், இங்கே வரக்குள்ள ஒரு டெனிம் ஒன்று உடுத்தி சும்மா டிஷர்ட் ஒன்று போட்டு டெக் ஷூஸ் போட்டுட்டு வரேன். நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்வீங்களா? ஒரு போதகராக நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்வீங்களா? டெனிம் ஒன்று போட்டு சும்மா டிஷர்ட் ஒன்று போட்டு பெரிய அந்த பிரேஸ்லெட் அதை போட்டு பெரிய மாலை ஒன்று போட்டு தோடு ஒன்று போட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி அப்படி இருந்தா அப்படி வாரேன். நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன ஏற்றுக்கொள்வீங்களா? என்ன செய்வீங்க? காலில் பிடிச்சி வெளியில் போயிட்டு தள்ளி விட்டுருவீங்க. உண்மையா இல்லையா? அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு தனித்துவம்ன்றதான ஒரு நபர், அந்த தனித்துவம் தான் ஒரு மனுஷனை வந்து மனுஷனா நடத்துறது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அந்த தனித்துவம் இல்லை, அவன் வந்து உடுப்பே உடுத்தல. அப்போ யோசிச்சு பாருங்க, அவனை பற்றி தானே அவனுக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை அவனுடைய வாழ்க்கையில. அவன் கல்லறையில வாழ்ந்தான். நாங்க என்ன செய்யணும்? நாங்க வீட்டில் வாழ்றோம். எங்களுக்குன்னு ஒரு வீடை கட்டி மதிப்பான வாழ்க்கையை நாங்க வாழ்றோம். எங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு என்னது மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பை வந்து மற்றவங்க மத்தியில நாங்க காத்துக்கொள்ளணும். அந்த மதிப்பை காத்துக்கொள்றதுக்காகத்தான் நாங்கள் உடுப்பு உடுத்துறோம். எனக்குதான் அதுக்காக தான் உடுப்பு. ஏன் நாங்கள் படிக்கிறோம்? ஒரு மதிப்பு எங்களுக்குள்ள ஏற்படுத்துகிறோம், எங்களுக்குள்ளான ஒரு தனித்துவத்தை நாங்கள் ஏற்படுத்துறதுக்காக தான் நல்லா படிக்கிறோம். ஏன் நாங்கள் அழகான வீடு ஒன்று கட்டுறோம்? சமூகத்தில் வாழ்றவங்க இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு மற்றவங்களுக்கு விளங்கணும், இவங்க கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள்னு சொல்லி மற்றவங்களுக்கு விளங்கணும். அதனால தான் அழகான வீடு ஒன்று கட்டி அழகான வாழ்க்கையை நாங்கள் வாழ்றதுக்கு விரும்புகிறோம். ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தனித்துவம் அளிக்கப்பட்டதாக இருந்தது. தனக்கென்று எந்த சொந்த விருப்பமும் இல்லாத மனுஷனாக வாழ்ந்து வருகிறார். தனக்குன்னு எந்த விதமான விருப்பமும் இல்லை. அழகா உடுத்தணும், சமூகத்துல மதிக்கிற மாதிரி தான் வாழணும், ஒரு வீட்டுல வாழணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. உடுப்பும் இல்லாம கல்லறையில போயிட்டு வாழ்ந்துருந்ததான மனுஷன். தனக்குன்ற ஒரு சொந்த விருப்பமும் இல்லாத ஒரு மனுஷனாக வாழ்ந்து வருகிறார். விளங்குதா? அப்ப லூக்கா 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவர் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கின்றேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னார். சரி, அப்ப நாங்க அதோடைய யாக்கோபு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை இந்த லேக்கியோல பாருங்க. இயேசு கிறிஸ்துவ கண்டோடனே அவன் என்ன செய்யறாரு? இது இயேசு கிறிஸ்து தான் சொல்லி இன்னும் கண்டுகொள்றானா? யாரும் சொன்னாங்களா போயிட்டு இந்த இயேசு கிறிஸ்து வராரு அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, இயேசு கிறிஸ்துவ கண்டோடனே அவன் என்ன கண்டுகொள்றான்? இது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி. அப்ப கேட்கிறான், என்ன கேட்கிறான்? உண்மை என்ன? உனக்கு தேவகுமார்னு எனக்கும் உனக்கும் என்ன? பாருங்க, பிசாசு வந்து
யாரும் வந்து சொல்லலை, சீசர்கள் போயிட்டு சொல்லலை ஏகேன்னு கேட்டு இதுதான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லலை, அறிமுகப்படுத்தலை. ஆனா தூரத்திலிருந்து வரக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிறோம் இது தேவகுமாரன் வாரார். அப்ப அதனாலதான் என்ன கேட்கிறேன், என்னது தேவனுடைய குமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே உனக்கும் எனக்கும், பிசாசு சொல்லுது உன்னதமான தேவகுமாரனே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க யாக்கோபு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போமா? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறன. ஆமென். தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். தேவன் உண்டென்று நாங்கள் விசுவாசிக்கணும், அது செய்யறது நல்லது. நாங்கள் தேவன் உண்டென்று விசுவாசித்தனால தான் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. பாருங்க, லேகியன் என்ன செய்யறான், தேவகுமாரனே உனக்கும் எனக்கும் என்ன. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான், என்ன வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். ஐயோ ஆண்டவரே, நீங்க என்ன வேதனைப்படுத்தாதீங்க, என்ன துன்புறுத்தாதீங்கன்னு சொல்லி இயேசுவிடத்துல வேண்டிக் கொள்கிறான். விளங்குதா? அப்ப பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்கள். பிசாசுகளுக்கு தெரியும் தேவனை, அதுகள் தேவன் என்று அவங்க எங்களை விட பிசாசு தான் விசுவாசிக்கிறான். விளங்குதா? அதனாலதான் அந்த இடத்துல சொல்றான், என்னது என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றனர். விளங்குதா? பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றனர். அப்ப பிசாசே விசுவாசித்து ஆணைக்கு முன்னே நடுங்குகிறான்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்களை பத்தி. பிசாசு தேவனை விசுவாசித்து தேவனுடைய பாதப்படி நடங்குகிறான். ஆனா எங்கட பிள்ளைகள் எவ்வளவு சொன்னாலும் நாங்க தேவனுடைய சமூகத்துல இருக்கிறோம், நாங்க பயத்தோட பக்தியோட இருக்கணும், நடுக்கத்தோட பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடு தேவனை என்ன செய்யணும், ஆராதிக்கணும், தேவனை நமஸ்கரிக்கணும்னு சொல்லி எவ்வளவுதான் வாயை உடைச்சு சொன்னாலும் கணக்கே இல்லை. ஆனா பிசாசு தேவனை விசுவாசிச்சு நடுக்குது. விளங்குதா? இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இப்படிதான் இருக்கிறாங்க. ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி தெரியும் அவங்களுக்கு, ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் சொல்லி தெரியும், எந்த இடத்துல ஆண்டவர் முழுமையா வாசிக்கிறாருன்றது தெரியும். ஆனா நாங்க என்ன செய்யறோம், போன கிழமை நாங்க நிறைய பேர் சேர்ந்து கதைச்சிக்கிட்டு இருந்தோம், எங்களுடைய இலங்கை ஊழியர்களை பத்தி கழிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில ஜனங்கள் இருக்காங்க, இங்க இருந்து பஸ் ஹேர் பண்ணி கொழும்புக்கு போறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு. விளங்குதா? அப்ப இங்க இருக்கிற ஆண்டவர் என்ன கீழ் ஜாதி ஆண்டவரா? இந்த இடத்துல இருக்கிறவர் ஆண்டவர்லயும் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு அப்படி இருக்காரு. இங்க இருந்து பஸ் பிடிச்சு போறாங்க கொழும்புக்கு. இங்க ஆண்டவர் இல்ல தானே, இங்க இருக்கிற ஆண்டவர் வந்து கீழ் ஜாதி, அவர் வந்து கொஞ்சம் குறைஞ்சவர். என்ன அப்படிதானே? அதனாலதான் இங்கே விட அங்க பெரிய ஆலயங்களை தெரிய போறாங்க. பிசாசுக்கு தெரியும் ஆண்டவர் யாருன்னு சொல்லி, ஆனா நாங்க இன்னமும் தெரியாம இருக்கோம் ஆண்டவர் யாருன்னு சொல்லி. ஆண்டவர் அதனாலதான் நாங்க ஆண்டவரை கொச்சப்படுத்துறோம், ஆண்டவர் நாங்க வெக்கப்படுத்துறோம், முரட்டாட்டம்னு சொல்லுவாங்க. எவ்வளவுதான் ஆண்டவர் பத்தி படிச்சு கொடுத்தாலும் இதுக்குள்ள போகும், ஆனா இங்க போகாது. காதலுக்கு வாங்கிடுவாங்க, ஆனா தன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிறத ஒரு சில வழக்கங்களை மாற்றிக்கொள்றதுக்கு முன் வர மாட்டாங்க. சரியா? தன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிறத பலவீனங்கள் எல்லாமாக்கி சத்தியத்தின்படி ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்க என்னது மாட்டாங்க. அந்த அளவு கடின உள்ளங்கள் உடையவர்களா இருக்கிறார்கள். ஆனா பிசாசு என்ன செய்யறானா, என்னது யாக்கோபு புத்தகம் 2வது அதிகாரம் 19வது சொல்றது, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றது. எங்களுடைய நடுக்கம் எங்க? நாங்க தேவனை எந்த அளவு நாங்க மதிக்கிறோம், தேவனுக்குள்ள நாங்க எவ்வளவு பயத்தோட பக்தியோட நாங்கள் அவரை ஆராதிக்கிறோம், இதுதான் முக்கியம். சரியா? நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் மேல இல்ல, எந்த இடத்துக்கு போயிட்டு முழங்கால இருந்து நீங்க ஜெபிச்சாலும் மேல இல்ல, உங்களுக்குள்ள தேவனுக்குரியதான பயம் இல்லாவிட்டால், தேவனை குறித்ததான அந்த பயம் அந்த நடுக்கம் உங்களுக்கு இல்லாவிட்டால், இன்னைக்கு நாங்க என்னது எங்களோட ஆண்டவரை வந்து நல்ல ஆயன், என்னுடைய நண்பன், என்னுடைய தகப்பன், உண்மை அவர் தகப்பன் தான், அவர் நல்ல ஆயன் தான், நல்ல நண்பர் தான், ஆனா அவர் கடவுள்.
இந்த உலக பிரகாரமான நண்பரோ இந்த உலக பிரகாரமான தகப்பனோ அல்ல. அவர் தெய்வம், உன்னதமான. பாருங்க, இந்த பிசாசே சொல்லுது உன்னதமான தேவனுடைய குமாரன். அவர் உன்னதமானவர். அந்த உன்னதத்தை, அந்த உன்னதத்துவத்தை நாங்கள் உணர்கிறோமா, நாங்கள் அறிந்திருக்கிறோமா, அதற்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோமா? இது மிக முக்கியம். இந்த நாட்கள் நாங்கள் கிறிஸ்தவர்களாகி நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. பாருங்க, பிசாசை பார்த்தீங்கன்னு சொன்னா மனுஷனை என்ன செய்து கட்டுப்படுத்துகிறது. அவனுக்கு தான் நினைத்ததை செய்ய முடியாமல் போகிறது. பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்த பிற்பாடு என்ன நடக்குதுன்னு சொன்னா, பிசாசு அவனை ஆள ஸ்டார்ட் பண்ணிடுவான். விளங்குதா? அப்ப அந்த மனுஷனுக்கு சுயமா தீர்மானங்கள் எடுக்க முடியாது, அவனுக்கு வேணுங்கிறத செய்ய முடியாது. ஆத்துமாவை அழுத்து போடும்படியான காரியங்களை செய்யும்படியாக பிசாசு மனுஷனை வழிநடத்துகிறது. ஆத்துமாவை அழிக்கக்கூடியதான காரியங்களை செய்வதற்கு பிசாசு மனுஷனை வழிநடத்துது. விளங்குதா? இந்த லேகியோனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு விளங்குவாரு, தெளிவாரு. அவன் பிசாசினால் பிடிக்கப்பட்டவன், வஸ்திரம் இல்லாமல், ஒரு வீடு இல்லாமல், அங்கமையும் தின்று கொண்டு கல்லறையில வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏன்? பிசாசால அவன் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தான். பிசாசு அவனை கட்டுப்படுத்தினது. பிசாசு அவனை ஆளுகுது. அவன் நல்லா தான் நல்லா இருக்கணும், நான் உடுப்புடுத்தி அழகா வாழணும் அப்படின்னு யோசிச்சாலும் முடியாது. என்று சொன்னா அவனை வழிநடத்துறது யாரு? பிசாசு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நீங்க கண்டிருக்கலாம். சரியா? பிசாசினால் பாதிக்கப்படுகிறவர்கள் எப்படி வாழ்றாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி வாழ்றாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா பிசாசினுடைய பிடிக்கப்பட்டவங்களுக்கு வாழ்க்கை தனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடையாது. அவன் பிசாசுக்கு தேவையான வாழ்க்கையை தான் வாழ்றான். சரியா? அப்ப ஒரு சிலர் அறிவு கெட்டாத பயங்கரமான காரியங்களை செய்யறாங்க. பிசாசு பிடிச்சவங்க பாருங்க, எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அதிசயமான காரியங்களை செய்வாங்க, பயங்கரமான காரியங்களை செய்வாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல வாழ்றவங்க, உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்றவங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க என்னென்ன செய்யறாங்கன்னு சொல்லி எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நாங்களும் யோசிப்போம், என்னடா நாங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், எங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியலையே, ஆனா பிசாசுக்குள்ள இருக்கிறவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி செய்வாங்கன்னு சொல்லி யோசிப்பீங்க தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இந்த இடத்துல அந்த காரியங்களை சொல்ல விரும்பல. ஏன்னா அது என்னது எத்திக்கலா சரி வராது. அதனால ஆனா யோசிச்சு பாருங்க, ஆண்டுக்குள்ள இல்லாதவங்க செய்யற காரியங்கள் அவங்களை எங்களுக்கு செய்ய முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டுக்காக நாங்கள் அதுகளை செய்வோம்னு யோசிச்சு பாருங்க. தங்களுடைய கடவுள்களுக்காக உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் செய்யற விஷயங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன செய்யறாங்க? நாங்க ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யறோம்? ஆண்டவருக்காக நாங்க என்ன செய்யறோம்? நாங்க யோசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அவங்க செய்யறது என்னன்னு சொல்லி அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. பிசாசினால அவங்க நடத்தப்படுகிறார். ஆனா நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க தேவனால நடத்தப்படுகிறவர்கள். நாங்க சரியான விஷயத்தை செய்ய வேண்டும்ன்றது தேவனுடைய விருப்பம். ஏன்னா எங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் வழிநடத்துகிறார். எங்களை தேவனுடைய ஆவியானவர் தான். அப்ப தேவ ஆவியானவருடைய வழிநடத்தல் இருக்குன்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? சரியானதை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவ ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு என்ன செய்யறாங்க? சகல சத்தியத்தையும் உணர்த்துகிறவர்களா இருக்கிறார், கற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்கிறார். நாங்கள் அவருடைய கற்பினைகளுக்கு ஏற்ற விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப நீங்க லூக்கா 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31வது வசனத்தை வாசிச்சீங்கன்னு சொன்னா, பிசாசு வாசிப்போமா? 30-31 வாசிங்க பார்ப்போம். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியினால் அந்த பேரை சொன்னான். தங்களை பாகாரத்தினாலே போக கட்டளையிட்டபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அப்ப பாருங்க, இந்த பிசாசை பாத்தீங்கன்னு சொன்னா, பிசாசு எங்களோட கண்களுக்கு தெரியாது. யாராவது பிசாசை கண்டிருக்கீங்களா? பிசாசை கண்டவங்க யார்? எத்தனை பேர் இருக்கீங்க?
எட கண்களுக்கு தெரியாது பிசாசு. அவன் வந்து இந்த மனுஷனுடைய உடம்புல தான் வாழ விரும்புறான். விளங்குதா? மனுஷனுடைய உடம்புல தான் வாழ விரும்புறான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிசாசு ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்கிறார். இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள அநேக பிசாசுகள் இருந்து அந்த மனுஷனுக்குள்ள என்னென்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பிசாசோடவே வாழ முடியாது. பல பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்திருந்தா என்ன நடக்கும்? அப்ப அந்த மனுஷன் அப்படி வாழ்ந்தது சரியா பிள்ளையா? சரி, அந்த மனுஷன் அப்படி வாழ்றதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா பிசாசு எந்த நேரத்துல விருப்பம் எங்களுக்குள்ள வாழ்றது, ஒரு மனுஷனுக்குள்ள வாழத்தான் விருப்பம். அவனுக்கு வெளியில வந்து நாங்க ஒரு மனுஷனுடைய உடல் இல்லாம பிசாசுக்கு வந்து அவன்கிட்ட வேலையை காட்ட முடியாது. முடியுமா? முடியாது. எங்களை கொண்டுதான் அவன் வேலையை செய்வது. எங்களை கொண்டுதான் தேவனுடைய நாமத்தை தூசிக்க வேண்டுமா? தூசிக்கிறான். ஏன்னா நாங்க தான் தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறோம். ஆனா நாங்க இல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு எங்களை அதில் தூண்டுகிறான். விளங்குதா? அப்ப 31வது வசனத்தை பாருங்க, என்ன சொல்லப்படுது? தங்களை பாதாளத்திலே போக கட்டளை இடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. இந்த லேகியனுக்குள்ள இருக்கிற பிசாசுகள் என்ன வேண்டிக் கொள்றாங்க? பாதாளத்துக்கு எங்களை அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்றான். ஏன்னா அவன் பிசாசு விருப்பம் இல்லை பாதாளத்துக்கு போறதுக்கு. அவன் விருப்பம் எப்படி இருக்க? ஒரு மனுஷனுக்குள்ள வாழத்தான் இருக்கும். விளங்குதா? ஒரு மனுஷனுக்குள்ள தான் இருக்கிறது. அவன் பாதாளத்துக்கு போக விருப்பம் இல்லை. சரியா? சரீரம் இல்லாமல் இருக்க அது விரும்புவதில்லை. ஒரு சரீரம் இருக்கணும் அவனுக்கு வாழ்றதுக்கு. பிசாசுக்கும் சரீரம் ஒன்று இருக்கணும். சரியா? அப்ப தேவனுக்கும் ஒரு சரீரம் வேணும். எங்களுக்குள்ளதான் தேவன் செயல்படுறாரு. இன்றைக்கு தேவன் யார் மூலமா செயல்படுறாரு? எங்கள் மூலமா செயல்படுறாரு. தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் நாங்க. என்ன? அப்ப நாங்க தேவ ஆலயமா இருக்கணும்னு சொன்னா எங்களுக்குள்ள யார் இருக்கணும்? தேவனுடைய ஆவியானவர் இருக்கணும். விளங்குதா? அப்ப எங்களுக்குள்ள பிசாசு இருந்தா நாங்க தேவனுடைய ஆலயமா இல்ல. விளங்குதா? அதனால 32, 33வது வசனங்களை பாருங்க. அதுலதான் நல்ல ஒரு ஜோக் ஒன்று இருக்குது. வாசிங்க பாப்போம். அதோட அநேக பண்டிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பண்டிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பண்டிகைக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பண்டி கூட்டமாய் உயர்ந்த வேட்டியிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. பாருங்க எப்படி ஜோக்னு சொல்லி பாருங்க. பிசாசு சொல்றான் என்ன வந்து அந்த பண்டிகளுக்குள்ள அனுப்புங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு சரீரம் வேணும். பிசாசு வெளியில வந்து இருக்க மாட்டான். அவனுக்கு ஒரு சரீரம் வேணும். அவன் சொல்றான் என்ன பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க, அந்த பண்டிகளுக்குள்ள சரி என்ன அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன செய்யற வயசு? பண்டிகளுக்குள்ள போகும்படி கட்டளையிட்டார். அப்ப பிசாசுகள் என்ன செய்யுது? பண்டிகளுக்குள்ள போகுது. பண்டி என்ன செய்யுது? பண்டி என்ன செய்யுது? அந்த பண்டி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டன. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பண்டி கூட்ட இந்த பண்டிகள் கூட பிசாசோட வாழ்றதை விட நாங்க செத்து போறது நல்லோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? வீடு கடல்ல பாயுது. பிசாசோட வாழ்றதை விட செத்து போறது மேல். ஏன்னா பிசாசுக்கு தெரியுது, பண்டிக்கு தெரியுது பிசாசுன்றதே யாருன்னு சொல்லி. இன்னைக்கு மனுஷனுக்கு அது தெரியுது இல்லை. மனுஷன் என்ன செய்யறான்? எங்க உட்பட எல்லாரும் நாங்க யோசிச்சு பாருங்க. நாங்க சரியான நல்ல ரொம்ப விருப்பம் பிசாசோட வாழ்றதுக்கு. பிசாசுக்குள்ள வாழ்றதுக்கு ரொம்ப விருப்பம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில பழக்க வழக்கங்கள் பாருங்க. அந்த பழக்க வழக்கங்கள் தான் தேவனுக்குள்ள இருந்து வர்ற பழக்க வழக்கங்கள் கிடையாது. விளங்குதா? ஒரு சில நேரம் எங்களையும் பிசாசு பயன்படுத்துறாங்க. ஒரு சில நேரம் எங்களையும் பிசாசு பயன்படுத்து. அப்ப இந்த பண்டிகை தான் எங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினை கற்றுக் கொடுக்குது. நீ பிசாசுக்குள்ள வாழ்றதை விட நல்லா நீ செத்து போகுது. விளங்குதா? ஏன்னா பரலோக ராஜ்யம் எங்களுக்கு நிச்சயம். பிசாசுக்குள்ள நாங்க இருந்தோம்னு சொன்னா, பிசாசுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஒரு காலம் பரலோக ராஜ்யத்தை எங்களுக்கு சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதை விட நல்லோம் பிசாசோட வாழ்றதை விட செத்து போகுது. விளங்குதா? அப்ப இந்த பிசாசுடைய லேகியனை பாத்தீங்கன்னு சொன்னா, லேகியனுடைய
இருந்து தான் பிசாசுக்குள்ள துரத்துனது யாரு? இயேசு கிறிஸ்து. சரியா? அப்ப மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பிசாசு செயல்படுறானா இருந்தா, பிசாசு பிடித்தவனாக இருந்தா, அந்த பிசாசுடைய பிடியிலிருந்து மனுஷனை விடுவிக்க முடிகிறது யாருக்கு? இயேசுக்கு மட்டுமே முடியும். விளங்குதா? இயேசுக்கு மட்டுமே முடியும். இன்னைக்கு நிறைய போதகர்கள் கத்தி கையை நீட்டி என்ன வேலை எதை செஞ்சாலும், என்ன மெஜிக் காட்டினாலும் யாருடைய நாமத்துல செய்யணும்? இயேசுடைய நாமம் சொன்னா மட்டும்தான் பிசாசு போகும். விளங்குதா? அவர் என்ன உடுத்தி இருக்கிறாரு, எந்த சப்பாத்து போட்டிருக்கிறாரு, எப்படி டான்ஸ் பண்றாரு, எவ்வளோ பெருசா கோயிலை கட்டி வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறதான பிசாசு படியிலிருந்து அந்த மனுஷன் மீட்கப்படணும்னு சொன்னா அது இயேசுடைய நாமத்துக்கு மாத்திரமே. ஆமென், ஆமென். இயேசுக்கு மட்டும்தான் முடியும். அவரால் செய்ய முடியாத ஒரு காரியமும் கிடையாது. சரியா? அப்ப எங்களுக்கு உதவி தேவைன்னு சொன்னா நாங்க யாருக்கிட்ட போகணும்? கர்த்தர் இடத்துல தான் போகணும். சரியா? கர்த்தர் இடத்துல தான் போகணும். அப்ப நாங்க போற இடம், எங்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது நாங்க தஞ்சம் புகுவதற்கு போற இடம் என்னன்னு சொல்லி நாங்க கொஞ்சம் யோசிச்சுக்குவாங்க. இன்னைக்கு நாங்க எங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏதோ பிரச்சனை, துன்பங்கள், துயரங்கள் வரும் பொழுது நாங்க ஒரு சில நேரம் ஆண்டவரை மறந்துடுறோம். ஆண்டவரை மறந்துட்டு ஒரு மனுஷர்களை தேடி போறோம், கோயில்களை குளங்களை தேடிக்கிட்டு போறோம், சம்பிரதாயங்களை, கலாச்சாரங்களை, ட்ரெடிஷன்ஸை தேடிக்கிட்டு போறோம். அதை அப்படி செஞ்சா இது நடக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு காணிக்கை ஒன்று கட்டினா சரி, இந்த கோயிலுக்கு போயிட்டு என்னது காணிக்கை ஒன்று கட்டி என்னது பாரகன் வைக்கணும், பாரக்கில் வைக்கணும், அது வேண்டுதல் வைப்பாங்க. ஒரு சில வேண்டுதல் வச்சா சரி வரும். நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் வேலை இல்லை. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் வேலை இல்லை. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் வேலை இல்லை. எந்த மனுஷனை நாடி போனாலும் வேலை இல்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வாழ்ந்தால் மாத்திரமே உங்களுக்கு விடுதலை வேண்டும். அவருக்கு மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை. சரியா? ஒரு மனுஷனை விடுதலை பண்ணணுமா, நாங்கள் ஒரு சில நேரம் என்ன செய்வோம்? ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிறோம், அதுவே நல்ல விஷயம். ஆனால் அந்த மனுஷனை விடுதலை பண்ணுறதுக்கு எங்களுக்கு முடியாது. விடுதலைக்கான வழிகாட்டுதலை காட்டுறதுக்கு எங்களுக்கு முடியும். ஆனால் நாங்கள் விடுவிக்கிறவர்கள் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆத்மாக்களை சொந்தமாக்கி கொள்றாங்க. இது ஏண்ட ஆத்மா, இது ஏண்ட ஆத்மா, இது அவருடைய ஆத்மா அப்படின்னு சொல்லி. ஆத்மாக்கள் யாருடையது? இன்னைக்கு பாஸ்டர்ஸ்மார், போதகர்மார், ஆலயங்கள் ஆத்மாக்களை சொந்தமாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது சொந்தம் தேவனுக்கு. அது தேவனால் விடுவிக்கப்பட்டவர்கள். சரியா? அப்போ அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். லூக்கா 8:37 கொஞ்சம் வாய்க்கும். அப்பொழுது கதறினருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பயமடைந்து இருந்ததினால் தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். 37 பிசாசுகள் நீங்கி மனுஷன் அவரோடு கூட இருந்தபடி உத்தரவு கேட்டார். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவனுக்கும் உனக்கு செய்தது எல்லாரும் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை பட்டணத்தில் எங்கும் பிரசங்கித்தார். இப்போ இன்னைக்கு ஒரு சிலர் நாங்க பிசாசுடைய பிடியிலிருந்து வெளியில நாங்க என்ன செய்யறோம்? ஒரு சில நேரம் பண்டிகளோட போயிட்டு தான் தங்குறோம். என்ன, பண்டிகளோட தான் போயிட்டு தங்குறோம். ஆனா இந்த மனுஷன் பாருங்க என்ன சொல்றாரு? பிசாசு நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டார். பிசாசன் லேகியோன் விடுதலை பெற்ற பிற்பாடு என்ன கேட்கிறாரு? இயேசுவே, நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இதுதான் முக்கியம். இந்த மனம் திரும்புதல் மிக முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் மனம் திரும்புகிறோம். மனம் திரும்பின பிற்பாடு ஒரு நோயா, பிரச்சனையா, அதுக்கு தேவையான விடுதலை, நிறைய பிரச்சனைக்கு பதில் கிடைச்ச பிற்பாடு பிரச்சனைக்கு பதிலாக மட்டும்தான் ஆண்டவரிடத்தில் தேடி வருவோம். ஆண்டவரோட அதுக்கு அங்கிட்டு பயணம் செய்வோன்றதான் இது கிடையாது. தேவனுடைய வார்த்தை சரியான ரட்சிப்புன்னு சொன்னா என்னது? நாங்கள் தேவனுக்குள்ள ரட்சிப்பு மாத்திரமல்ல, அவரோட பயணம் செய்யும். இந்த மனுஷன் கேட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு என்ன செய்யறாரு? இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவையெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்த எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். எனக்குதான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதான பொறுப்பு இதுதான்.
சரியா? அன்றைக்கு லேகியோனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ததான விஷயங்களை போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லு. சரியா? அவர் என்ன செய்தார்? போயிட்டு தேவன் அவனுடைய வாழ்க்கையில் செய்ததான காரியங்களை அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டுமில்ல, அந்த பட்டணத்தில் இருக்கிறதான எல்லாத்துக்கும் பிரசித்தப்படுத்தினார். இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதான காரியங்கள் தான் தேவனை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துறது தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான். அப்ப மற்றவர்கள் எங்களிடத்திலிருந்து என்ன யாரை காணணும்? தேவனை காணணும், தேவனை காணணும். சரியா? அப்ப சுவிசேஷம் சொல்றதுன்னு ஒரு ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த ஆண்டவரை பற்றி சொல்றது மட்டும் கிடையாது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிற விதத்தில் நாங்கள் ஆண்டவரை மற்றவங்களுக்கு காட்டணும். ஒருவன் ஆண்டவருக்குள்ள இருக்கிறார் என்றது மற்றவங்க எப்படி அறிஞ்சு கொள்வாங்க? ஒருத்தர் உடுப்புலையா, பைபிளத்துக்கு சர்ச்சுக்கு போகிறனாலையா? இல்லை, அவன் எப்படி வாழ்றான்றத வச்சுதான் ஆண்டவர் எங்களோட இருக்கிறாரா இல்லையான்றது மற்றவங்க பார்ப்பாங்க. அப்போ நாங்கள் ஜீவனுள்ள ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். ஜீவனுள்ள ஒரு சாட்சியாக நாங்கள் இருக்க வேண்டும். தேவனுக்கு ஜீவனுள்ள ஒரு சாட்சியாக இருக்கணும். அதுதான் தேவன் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார். ஆகினால் நாங்கள் இந்த காலை வேளையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தரிடத்தில் கேட்போம், கர்த்தாவே நான் ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சியாக உங்களுக்கு முன்பதாக நிற்க எனக்கு தேவையான தகுதியை எனக்கு தந்தரலும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ஒரு சில நேரம் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தாவே இம்மட்டும் காலங்களாக நீர் எங்களுடைய வாழ்க்கையை செய்ததான நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்களும் அந்த லேகியோனை போல் ஒரு காலம் பிசாசினால் நடத்தப்பட்டவர்களாக இருந்தோம். ஒரு சிலர் இப்பொழுதும் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் கேட்போம், கர்த்தாவே என்னை நீ விடுதலை செய்யும். கர்த்தாவே உண்மை முற்றிலும் அன்பு செலுத்தவும். நாங்கள் அந்த முதன்மையான கட்டளை வாசிக்கும் பொழுது நாங்கள் வாசிக்கிறோம் என்ன, கர்த்தரை முற்றிலும் அவருடைய முழு உள்ளத்தோடு ஒரு ஆற்றலோடு கர்த்தரை தொழுது கொள்ள, அவருக்கு அன்பு செலுத்த கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் கர்த்தரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆவியான இடத்துல சொல்லுவோம், ஆவியானவரே நீங்க எங்களை வழிநடத்துங்கள் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்தும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, நன்றி 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 தெய்வமே. இந்த நாளில் நாங்கள் எங்களை உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் சித்தத்தின்படி, உங்களுடைய சித்தத்தின்படி நீர் எங்களை நடத்துகிறபடி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி 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 தெய்வமே, நன்றி தெய்வமே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம் தெய்வமே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, நன்றி 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 பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதனால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உங்களுடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு இருக்கிறதான எல்லா பிசாசின் காரியங்களையும் நடக்கும் ஆண்டவரே. பிதாவே உங்களோடு கூட நடக்க, உம்மோடு கூட நடக்க, உமக்கு சாட்சியாய் வாழ சுவாமி எங்களோடு கூட எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் நல்லவர் வல்லவர். ஹல்லேலூயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவி
கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஓ நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே, சுவாமிக்குள்ளாக ஓ முன்பதாக நடக்கத்தோடும் ஓ பயத்தோடும் பக்தியோடும் உண்மை தொழுது கொள்ளப்பட்டாவே எங்களை வழிநடத்துகிறபடி நானும் கிறிஸ்தவத்தில் நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே, கிறிஸ்தவத்தில் நன்றி ஆவியானவரே, கிறிஸ்தவத்தில் ஆவியானவரே, ஓ வழிநடத்தும் ஆவியானவரே, விசுவாசிகளுக்கு இடம் கொடுக்காத படிக்க, விசுவாசிகளுடைய வாழ்க்கை ஆள இடம் கொடுக்காத படிக்க கர்த்தாவே நீர் வழிநடத்துகிறபடி நான் ஸ்தோத்திரமாடுகிறேன். ஓ கர்த்தாவே, நீர் எங்களை நடத்தும் ஆவியானவரே, உங்களுடைய வழிநடத்துவதற்கு எங்களை விட்டுக் கொடுக்க, உங்களுடைய வழிநடத்துவதற்குள்ளாக நாங்கள் எங்களை சுவாமி கட்டுப்படுத்திக் கொள்ள எங்களை ஸ்தோத்திரப்படி செலுத்துகிறோம். நன்றி தெய்வமே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆவியானவரே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி சுவாமி. நன்றி ஆவியானவரே, அவனுக்கு நன்றி. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி தெய்வமே, ஸ்தோத்திரம். வெள்ளெடுத்தும் ஆண்டவரே, வெள்ளெடுத்து அல்லது ஆண்டவரே, வெள்ளெடுத்தும் ஆண்டவரே, வெள்ளெடுத்தோடு கொடுக்கணும் ஆண்டவரே, வெள்ளெடுத்தோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் ஆண்டவரே, நாங்கள் என்ன செல்ல வேண்டும் என்பதை உணர்த்தும் ஆண்டவரே. உங்களுடைய சித்தங்களை திட்டங்களுடைய வாழ்க்கையை சோதனையில் உணர்த்துகிறபடினால், இதை காட்டுகிறபடினால், அந்த சித்தத்தை திட்டத்தை செய்ய நீர் எங்களை வழிநடத்துகிறபடினால் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே. நன்றி ஆவியானவரே, நன்றி தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறபடி நான் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசுகிறபடி நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கைகளை நீர் சதிப்படுத்துகிறபடி நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை நீர் நீக்குகிறபடி நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் சாப கட்டுகளை நீக்கி கதாவைகளை நீர் விடுதலை செய்து வழிநடத்துகிறபடி நான் ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரை வழிநடத்தும், ஆவியானவரை வழிநடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, மகத்துவமானவரே, எல்லா மகிமையும் கணத்தை போக்கி தரத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கையை
ஏற்படுத்துகிறபடி நான் ஸ்தோத்திரம். இந்த சபையை நீ சுத்திகரிக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். இந்த சபையை நீ பரிசுத்தப்படுத்துகிறபடி நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபையில் உடைய பரிசுத்த உடைய வழிநடத்தல் ஆவியானவருடைய வல்லமையான செயல்கள் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நடத்தும் ஆண்டவரே, நீர் நடத்தும் ஆண்டவரே, நீர் நடத்தும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் எங்களுக்கு விட்டுக் கொடுக்கத்தக்கதாக அந்த தாழ்மை எங்களுக்கு விட்டு பண்ணும் ஆண்டவரே. உடைய வழிநடத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உடைய வழிநடத்துக்குள்ளாக நடக்க சுவாமி அந்த தாழ்மை எங்களுக்குள்ளாக நீர் ஏற்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. உண்மை அன்பு செலுத்த உங்களுடைய அன்பா இருக்க எங்களை வழிநடத்தும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் தேவனே. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டிருக்கிறதால் இந்த நேரத்தில் யாராவது ஒருவர் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுங்க. இதனால அவருடைய வார்த்தையினால் எங்களுக்கு பேசினபடினாலும் இனி வாழும் காலங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாகும். எங்களுடைய உள்ளங்கள், உங்களுடைய சங்கங்கள் அவர்களுடைய ஆலயமாக இருக்கத்தக்கதாக, அவர் வாழுகிறதான ஆலயங்களாக இந்த சங்கங்களை மாற்றும்படி